திருத்தணி சமீபம் கங்காபுரம் வில்லேஜ் சதாசிவ ஆலயம் ஓம் சதாசிவ ஆலயத்தில் அர்ச்சகராக இருக்கப்பட்டவா. திருத்தணி சமீபம். எப்படி சார்? ஆனந்தமா இருக்கு. ஏதோ பகவான் ஒரு நட்சத்திரம், ஆகாயத்தில் ஒரு நட்சத்திரம், அவரும் ஒரு ஸ்டாரு. ஏதோ அதை பார்த்தானு சொன்னா இந்த சின்ன வயசுல அவருக்கு அந்த மரணம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் மனசாட்சி ஃபீலிங் தான் சுவாமி. எதிர்பார்க்காத சம்பவம். அவர் படமும் அவர் பார்க்கறது கூட எங்களுக்கு எத்தனோம்பரை பார்த்தோம். ஏற்றுக்கொள்ள முடியாதது தான். ஆமா ஐயா, சாப்பிட்டோம். ஏதோ திருப்தி. மானு ஜென்மம் எப்பேற்பட்டவளா இருந்தாலும் ஒரு பிடி அன்னதானம் என்றது வயிற்றுக்கு முக்கியமானது. அவரோட பிச்சை சாப்பிடணுன்ற உத்தியோகத்தோடதே சாப்பிட்டோம். ஆமா ஆமா. ஏதோ நாங்கள் ஏதோ சமயனுக்குள்ள வந்தோம். இங்கே வந்து ஆத்ம சாந்தி செய்து அவரோட எங்களுக்கு ரொம்ப அபிப்பிராயம். அரசியலையும் வந்தாலும் நல்லதா இருந்தது. அவரும் நடிகர்லையும் நல்லா ரொம்ப சந்தோஷம் பிடிக்கும். நானும் 20 வருஷமா பார்த்துட்டேன், 20-30 வருஷமா பார்த்துட்டேன். அப்பத்துலேருந்து கூட எனக்கு நல்லா பிடிக்கும் அவர் நடிப்பு. மனப்பூர்வமா சாப்பிட்டு அவருக்கு ஞாபகம் கலவரமா சாப்பிடணும். ஆத்ம சார். ஆமா, இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இதுக்கு தகுந்த தேவையான வசதிகள் எல்லாம் கொஞ்சம் கிடைச்சா ஏதோ பகவான் ஒன்று அவர் செய்யற அன்னதானம் பண்றது மென்மேலும் வளரணும். அவர் பேர்ல SS கீர்த்தி புகழ் அவர் சரீரம் ஜீர்ணமா இருந்தாலும் அவரோட கீர்த்தி அழியாம இருக்கணும் சுவாமி. நிச்சய அன்னதானம் ரொம்ப நல்லது சுவாமி. கோவில் இல்ல, ரொம்ப வைகுண்டம் மாதிரி. வைகுண்டமே இங்கதான் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. நேரில் பார்க்கறது வித்தியாசம். சொல்றது ஒளிவு மறைவு கிடையாது. நிகழ்ச்சி நடக்கிற நிகழ்ச்சி உண்மையான நிகழ்ச்சின்னு சொல்லி திருப்திகரமா இருக்கு. அவரோட நல்ல அனுகிரகத்தை தான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நல்ல மனுஷன். 10 பேர் வர்றதும் குழப்பம். இப்படின்னு பார்க்க முடியும்னு சொன்னா ஏதோ நித்தியம் இது போல தான் டிவியில தான் பேட்டி கொடுக்கறச்சு தான் பார்க்குறோம். ஆமா, கொடுப்பாங்க. ஆமா, இதே பேர் தான் பேட்டியில் என்ன சொன்ன பேப்பர்ல நியூஸ்ல எப்ப விசேஷம் கேப்டன் டிவியில பாக்குறச்சுன்னு பார்ப்போம். ரொம்ப புண்ணியம். மக்களை இப்போதைக்கு தான் அவரை ஏத்தினாரு மனப்பூர்வமா முழுமையா. அப்புறம் இருக்கிறச்சு அவ்வளோ பரிபூர்ணமா ஏத்துக்கல அவரை. இப்போதான் நல்ல ஒரு கோயில் மாதிரி தான் தோணுது சுவாமி. ஆமா ஆமா, மக்களுக்கு மனசுல கடவுளா பாதிக்கிறாரு அவரு. என்னைக்குமே என்ன சொன்னா அவரு மறைந்த MG ராமச்சந்திரன் அவரோட வழியில பாதையில வந்தவர். அவரு மக்களுக்கு பசியான சொன்னா எல்லாத்தை விட முக்கியமா அன்னதானத்துக்காக முதலிடம் தரக்கூடியவர். புரிஞ்சுக்கல. அவர் நினைவுக்கு மரணத்துக்கு பின்னாடி தான் அவருடைய பிரகாசம் ஒளியே வெளுபறிப்பானது. அந்த அளவுக்கு ஆதங்கம் எல்லாம் தாங்களுக்கு ஒன்றும் கிடையாது சுவாமி.
ஆனால் அவர் வரலாறு அவர் அழிஞ்ச பின்னாடி தான் போட்டு பார்க்க பார்க்க அதிகபட்சமாக தெரியுது. அவர் இருக்கிறச்சி அவ்வளோ வெளிச்சம் தெரியல. இப்போ வெளிச்சம் நன்னா இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு அரசியல் ஆதிக்கம் அவ்வளவா நுணுக்கம் கிடையாது. ஏதோ பகவான் அவங்கவுங்க ஆதி முன்னேறினான்ற ஒரு வாழ்த்துக்கள் தான் சொல்லலாம். எத்தனோ ரகத்துல பார்த்துருக்கு. நல்லா இருக்கு. தாரா நல்லா சந்தோஷமா இருக்கு. கட்சியினுடைய டெவலப்மெண்ட் அது இல்லைன்னா நம்மளுக்கு அவ்வளோ கட்சிக்கு நம்மளுக்கு குடும்பம் நல்ல சாம்பிரதாயம் நல்லா வரணுன்ற உத்தேசம் தான். சரி.